பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல இதோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. இத பார்த்தோன்னே இதுக்குமே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கிட்டாரை கொண்டு வந்து வாசிக்க தொடங்குது. பார்த்தோன்னே இதுக்குமே இது என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. இத பார்த்தோன்னு கரடி ரொம்பவுமே கவலையாகி வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ்ல உள்ள சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இத பார்த்தோன்னு மாஷாவும் கவலைப்படாதீங்க பேர், உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிட்டார் செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி குட்டியா ட்ரெஸ் எல்லாம் தச்சு போட்டுட்டு கரடி முன்னாடி வந்து கிட்டாரை வாசி காட்டுது. அந்த சத்தம் தாங்க முடியாம கரடியும் நீ தயவு செஞ்சு வெளியே போய் வாசி அப்படின்னு வீட்டுல இருந்து துரத்தி விட்டுருது. அதுக்கப்புறமா மாஷாவும் ஒரு இடத்துலயா கிட்டாரை வந்து வாசிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் தாங்க முடியாத அனிமல்ஸ் எல்லாம் நம்ம மாஷா வந்து துரத்தி விடுறாங்க. இந்த பக்கமா இந்த ரெண்டு ஓநாய்களும் பாத்தீங்கன்னா கேமராவை வச்சு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம மாஷா வந்து கிட்டாரை வாசிக்கிட்டு இருக்கா. அந்த சத்தத்தை கேட்டு இந்த ரெண்டு ஓநாய்களுமே பயந்து போயிருதுங்க. அவங்க வச்சிருந்த கேமராவை மாஷா பாத்துருது. இதுக்குமே இந்த கேமராவை நான் எடுத்துக்கவான்னு கேட்கும் போது அவங்களும் சரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அந்த கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு மாஷா பாத்தீங்கன்னா கிட்டாரை வாசிக்குது. இந்த பக்கமா கரடி இன்னுமே கவலையா இருக்கு. மாஷாவும் அந்த இடத்துக்கு வந்து அது ஷூட் பண்ண வீடியோவை வந்து போட்டு காட்டுது. கரடி பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தை தாங்க முடியாம காதை வந்து மூடிக்கிட்டு இருக்கு. மாஷாவும் கையெடுத்து விட்டு வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு. மாஷா வந்து கிட்டார் வாசிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸுமே அந்த இடத்துக்கு வந்து பியானோ ட்ரம் எல்லாமே வாசிக்க தொடங்குறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கரடியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. அந்த மியூசிக் ரொம்பவுமே நல்லா இருக்கனால அவங்க ஒரு டான்ஸ் அந்த இடத்துல போடுறாங்க. இத பார்த்தோன்னு கரடியும் ரொம்பவுமே ஆர்வமா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா மாஷாவும் இனிமே உங்களோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிட்டாரை கொடுக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து அதே மாதிரி கிட்டாரை வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. கரடி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே சடனா மியூசிக்கை பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருது. பார்த்தோன்னே இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ மாஷாவும் நான் உங்களுக்கு புதுசா ட்ரிக்க கண்டுபிடிச்சு கொடுத்தேன், ஆனா நீங்க வந்து சொதப்பிட்டீங்க, இதுக்கெல்லாம் நீங்க வேலையே ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி அந்த ஒரு ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா முடியுது.